சிங்கம்புணரியில் ஸ்கேட்டிங் செய்தபடி 2 மணி நேரம் இரட்டை கம்பு சிலம்பத்தை சுற்றி 14 வயது ஜெகன் என்ற சிறுவன் அர்ஜுனா உலக சாதனை படைத்தார். கூர்மையான கத்தி சொருகப்பட்ட சிலம்பத்தை 50 நிமிடங்கள் சுற்றி தக்ஷினேஷ் என்ற 6 வயது சிறுவனும், கண்களை கட்டியபடி இரட்டை கம்பில் 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் சிலம்பம் சுற்றிய பால சண்முக பிரியன் என்ற 13 வயது சிறுவனும் அர்ஜுனா உலக சாதனை படைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். கூட்டம் அதிகரித்துள்ளதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருவாரூர் அருகே பவித்ர மாணிக்கத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் 13 வயது நிரஞ்சன் சோலார் டிராக்டர் உள்ளிட்ட பல ரோபோட்டிக் இயந்திரங்களை கண்டுபிடித்து அசத்தி வருகிறார். இவர் கடந்த வருடம் தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு 3ஆம் இடத்தை பிடித்தார். இதனால் இவர் தமிழக அரசால் வெளிநாட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்துக்கோட்டையில் செல்வம் என்ற விவசாயி தனது நிலத்தில் அறுவடை செய்து வைத்திருந்த ராகி பயிர்களை கூட்டமாக வந்த காட்டு யானைகள் சேதப்படுத்தியது. இப்பகுதியில் காட்டு யானைகள் தொடர்ந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. இதனால் வனத்துறையினர் யானைகளை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிதம்பரத்தில் போலி நகைகளை அடகு வைத்து 1,90,000 பெற்று மோசடி செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பேர் உறவினருக்கு உடல்நிலை சரியில்லை எனவும் 24 கிராம் தங்க நகை இருப்பதாக கூறி அடமானம் வைத்து பணம் பெற்று ஏமாற்றியதாக கடையின் உரிமையாளர் புகார் அளித்தார். இதன் பேரில் 2 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 10 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் வாகன சோதனையின் போது இளைஞர் ஒருவர் நிற்காமல் சென்றுள்ளார். அவரை மடக்கி பிடித்து சோதனையிட்ட போலீசார் அவர் கஞ்சா கடத்தி வந்ததை கண்டுபிடித்தனர். விசாரணையில் அவர் கேரளாவைச் சேர்ந்த அகில் என்பதும் ஆந்திராவில் இருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி அங்கிருந்து சென்னைக்கு கொண்டு வந்ததும் தெரிந்தது. அவரிடம் இருந்து 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தென்காசி அருகே மலையில் பதுங்கி போலீசாரை திணறடித்த பிரபல ரவுடி பாலமுருகன் பெரம்பலூர் அருகே கைது செய்யப்பட்டார். தென்காசி மாவட்டத்தில் 80க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி பாலமுருகன் ஒரு வழக்குக்காக திருச்சூர் அழைத்து சென்றபோது தப்பி ஓடிய இவர் கடையம் ராமநதி அணை அருகே மலைப்பகுதியில் பதுங்கினார். அவரை பிடிக்க சென்ற போலீசார் மலையில் சிக்கியதை அடுத்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் பாலமுருகனையும் அவரது சகோதரரையும் பெரம்பலூர் அருகே கைது செய்த போலீசார் தென்காசி அழைத்து சென்றனர்.